எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவேத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த கோர் ஆடியோஸுங்கிற நம்ம யூடியூப் சேனல் வந்து அடுத்த ஒரு மைல்கல்லை அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிராண்ட் அந்த மாதிரி உலக லெவலில் இருக்கிற எல்லா ஆடியோ ஃபைல்ஸும் அவங்க கனவில் வந்துட்டு போகிற பிராண்ட். அண்ட் ஒரு தடவையாவது நம்ம இது டச் பண்ணி பார்த்துட மாட்டோமான்னு நினைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிராண்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா ட்ரினவ். ஸோ ட்ரினோவில் நம்மக்கிட்ட வந்து ஆல்டிடியூட் 60ங்கிற ஒரு 20 சேனல் ப்ரீ ப்ராசர் வந்திருக்கு. அண்ட் இருக்கிறதுலே ஒரு பவர்ஃபுல்லான ப்ரீ ப்ராசர். உள்ளே வந்துட்டு ரொம்பவே வந்து ஹை அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ் காம்பனன்ட்ஸ் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிராண்ட் வேல்யூவே வந்து உலக லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் எண்டில் தான் இருக்கும். ஸோ உங்களோட ஆடியோட பயணத்தில் நீங்கள் வந்து உங்களோட தேடுதல் வேட்டையை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது வந்து ஒரு கடைசி எண்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிராண்டோட அது வந்து நிறைவடையும்னு சொல்லலாம். முடியும்னு சொல்ல முடியாது, நிறைவடையும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பிரத்யேகமான பிராண்டு தான் இது. அண்ட் ப்ராபபிளி இந்தியாவில் வந்து இது வரைக்கும் ட்ரினவ் வந்து யாரும் போட்டது கிடையாது. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே அன்வீல் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம சேனல் அடுத்த லெவல் போயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க நம்ம இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இது வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஏன் இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் மட்டும் இருக்குன்றதை பற்றி. இது வந்து எல்லாருக்குமான பிராண்டோ இல்லை ப்ராடக்ட்டோ கிடையாது. யார் அல்ட்ரா ஹை அண்ட் ஹோம் தியேட்டர் வந்து செட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து செட் ஆகும். அண்ட் மோரோவர் நம்ம வந்து இப்படி ஒரு பிராண்ட் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பென்சிவாகவும் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து ட்ரினவ் ஆல்டிடியூட் 16ன்ற இந்த 20 சேனல் ப்ரீ ப்ராசர் இருக்குது. ஸோ இந்த ட்ரினவ் பிராண்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரான்ஸ் பேஸ்டு கம்பெனி. அண்ட் இவங்க வந்து இந்த 3D ஆடியோ வந்து ரிசர்ச் பண்ணதில் இவங்க தான் வந்து பயனியர்ஸ். இவங்க தான் வந்து முதல்ல ஒரு இமர்சிவ் 3D ஆடியோ வந்து அந்த கான்செப்டே வந்து ஃபஸ்ட்டு இனோவேட் பண்ணி அதில் வந்து ரிசர்ச் நடத்தி அதுக்கேற்ற ஹார்ட்வேர்ஸ்லாம் இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து செஞ்சாங்க அதெல்லாம். அண்ட் அந்த ரிசர்ச்க்கே இவங்களுக்கு வந்து ஆடியோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க திரும்பி பார்க்க வச்ச கம்பெனி இது. ஸோ இவங்களோட பேர்லேயே வந்து இந்த ட்ரினவ்ன்ற பேருக்கே வந்து ஒரு மீனிங் இருக்குது, 3D இனோவேஷன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து அந்த 3Dக்கு ட்ரையும் இனோவேஷனுக்கு இனோவ், இது ரெண்டுத்தையுமே வந்து இவங்க கம்பைன் பண்ணி தான் இவங்களோட பிராண்ட் நேமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ 3D இனோவேஷன் இதுதான் இவங்களோட பேஸ் லைனே. அதை வச்சு தான் இந்த கம்பெனியே வந்து பில்ட் பண்ணாங்க 2000லேருந்து. ஸோ 2000 அப்போது 3D ஆடியோவே கிடையாது, எல்லாம் 2.1 இந்த ஸ்டீரியோ சிஸ்டமில் தான் இருந்தாங்க. அப்போது 2000 5.1 அண்ட் 7.1 அப்போது அது புதுசு சேனல் பேஸ்டு சிஸ்டம்லாம். அந்த சேனல் பேஸ் சிஸ்டம்லேயே இவங்க அட்வான்ஸாக போய் அப்போவே வந்து ஒரு 3D இனோவேஷனை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அந்த ஐடியாவை வந்து இவங்க கன்சீவ் பண்ணாங்க. ஸோ அதுக்கே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுக்கள் அக்ராஸ் த வேர்ல்டு இவங்களுக்கு வந்து கிடச்சிது. அண்ட் இவங்களோட குவாலிட்டியெல்லாம் வந்து மேட்சே பண்ண முடியாது, ஒன்றும் அந்த அளவுக்கு பார்த்து செய்வாங்க. அண்டு இது வந்து வெளியில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சிம்பிளாக ஒரு மினிமலிஸ்டிக் ஸ்டைலில் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் ப்ராடக்டே வந்து அவுட் சைடு கேபினட் வந்து ஒரு பிசி ஆர்கிடெக்சரில் தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஒரு பிசி மாதிரி தான் பில்ட் இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு பிசியில் பின்னாடி பார்த்தோன்னா அதில் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கான அந்த கனெக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதே சேம் இருக்கும் இதில்.
இன்னொரு ஹாஃபில் தான் உங்களுக்கு வந்து ப்ரீ ப்ராசஸர் மாதிரி இருக்கும். பின்னாடி அந்த XLR இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹேவிங் செட் தட், அண்ட் உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஹையர் பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதுவே வந்து நிறைய கம்பெனிஸ்னால மீட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ப்ரோ ஆடியோ செக்மெண்ட்டில் வரும். இப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சத்யம் சினிமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10-15 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். சத்யம் சினிமாஸில் வந்து சென்னையில் இருக்கிற சத்யம் சினிமாஸ் பற்றி பேசுகிறேன். மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்ரீயோ இல்லை ஸ்டுடியோ 5 ரெண்டுத்தில் ஏதோ ஒரு தியேட்டர் வந்து கட்டினாங்க. அப்போது வந்து அவங்க அதுக்கான செலவு வந்து கிட்டத்தட்ட 4.5 to 5 கோடி ரூபா ஆச்சு. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் இன்டீரியர் வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அவங்க டெக்னாலஜியில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ரோ ஆடியோவுக்கு ஒரு சினிமா தியேட்டரில் அவ்வளோ செலவு பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ரோ ஆடியோ அந்த செக்மெண்ட்டில் வரும். சினிமா தியேட்டர் கமர்ஷியல் தியேட்டர்லேயே இது யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸர்ஸ்லாம். அதுவும் நார்மல் சினிமா தியேட்டர்ஸில். இப்போ இங்கே வந்து சத்தியம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா சேட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ட்ரெனோ யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் டேட்டா சேட், ட்ரெனோ இதெல்லாம் வந்து சேம் கேட்டகரியில் தான் வரும். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரோ ஆடியோ. இது வந்து கமர்ஷியல் தியேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ கமர்ஷியல் ஹை அண்ட் தியேட்டர்ஸில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இதெல்லாம். ஸோ வீட்டுக்கு வந்து இன்னும் சூப்பராக வந்து இன்னும் மல்டிபிள் சேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ சினிமா தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டால்பி அட்மாஸே வந்து 7.1, மேக்ஸிமம் போனீங்கன்னா 9.1 வரும், அவ்வளோதான். பட் இதெல்லாம் வந்து 20 சேனல் டிஸ்க்ரீட் சேனல்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் கான்ஃபிகர் பண்ணலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து 20 சேனல்ஸ்க்கான XLR அவுட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு எப்படி வேணால் கான்ஃபிகர் பண்ணலாம். 18.2 வச்சு 2 சப்வூஃபர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 16.24ஆகவும் வந்து நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணலாம், 4 சப்வூஃபர். ஏன்னா சப்வூஃபருக்கு வந்து டெடிகேட்டட் சப்வூஃபர் அவுட்புட் வந்து இதுக்கு கிடையாது. ஏன்னா இருக்கிற இந்த 20 XLR போர்ட்டில் தான் நம்ம எந்த போர்ட் வேணாலும் சப்வூஃபராக கான்ஃபிகர் பண்ணோன்னா சப்வூஃபர் அதில் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டியது வரும். அண்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் கொடுத்துருக்கிற மைக் வந்து அஃப்கோர்ஸ் இதோட சேர்ந்து வராது. இது ஆப்ஷனல், தனியாக தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். பட் ட்ரெனோ மைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மைக்கோட ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்பவே ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் பீஸ் ஆஃப் ஒர்க் அது. அண்ட் அதை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம கேலிப்ரேஷன் பண்ணும்போது தெர் இஸ் சம்திங் கால்ட் 3D மேப்பிங்னு சொல்லி அதில் ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த 3D மேப்பிங் என்ன பண்ணுன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லிவிங் ரூமில் நீங்கள் இதை செட் பண்ணுறீங்கன்னா, லிவிங் ரூமில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை டால்பி அட்மாஸோ இல்லை DTS:XO இல்லை RO3Dயோட லேஅவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கணக்கில் ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் கேபினெட் வரும், இல்லை ஒரு பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் வரும், இல்லை விண்டோ வரும். ஸோ நம்ம கொஞ்சம் ஏற்றி இறக்கி நம்ம பண்ணுவோம், ஒரு தோராயிரமாக நம்ம பண்ணுவோன்னு வச்சுப்போமே. அதை வந்து கேலிப்ரேஷன் மைக் ஆன் பண்ணி நீங்கள் கேலிப்ரேட் பண்ணும்போது அது வந்து 3D மேப்பிங்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி எந்தெந்த ஸ்பீக்கர் எந்த இடத்துல இருக்குதுன்னு துல்லியமாக அந்த டீட்டெயில் வந்து அந்த டேட்டா வந்து இதுக்கு ஃபீட் பண்ணோம். அதை வச்சு இது வந்து பக்காவாக கேலிப்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ரிசைஸ்டான சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போது ஒரு ஹை அண்ட் ஸ்பீக்கர் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட ஃபுல் பொட்டென்ஷியலும் வந்து இது பிழிஞ்சு எடுத்துரும் வேலையை. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து பயங்கரமான ஒரு ப்ராசஸர் இது. அண்ட் நாங்கள் வந்து இப்போ இது ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போகுது. ஸோ அங்கே போயிட்டு இது இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்றதை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். ட்ரெனோ ப்ராசஸர்ஸ் DTS:X, RO3D, டால்பி அட்மாஸுங்கிற மாதிரி எல்லா ஃபார்மேட்ஸையும் இது சப்போர்ட் பண்ணும். மெயின் இதோட ஹைலைட் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி RO3D தான் வந்து ஃபஸ்ட் இந்த 3D ஃபார்மேட்டை வந்து ஆடியோ இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வந்தது. அவங்க வந்து R&Dயாக இருக்கும்போதே இதை பற்றி இந்த 3D ஆடியோவை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ண பீரியடில் இருந்தே வந்து ஹார்ட்வேர் சப்போர்ட் வந்து ட்ரெனோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த பவர்ஃபுல் ஹார்ட்வேர் வச்சு அவங்களால வந்து அந்த 3D ஃபார்மேட்டை வந்து ரொம்பவே ஈஸியாக சீம்லெஸ்ஸாக கொண்டு வர முடிஞ்சது. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து இவங்க வந்து RO3D அண்ட் DTS:Xங்கிற இந்த 3D ஃபார்மேட்ஸோட ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆனதுனால அவங்களால வந்து இந்த டெக்னாலஜியை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்வேரை இவங்களாலையும் வந்து டெவலப் பண்ண முடிஞ்சுது.
ஸோ அதனால தான் இன்னி வரைக்கும் ட்ரெனாவ் வந்து RO3Dயாக இருக்கட்டும், இல்லை டால்பி அட்மாஸாக இருக்கட்டும், இல்லை DTS Xஆக இருக்கட்டும், இவங்களோட தான் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக வந்து இவங்களோட ஹார்ட்வேர் வந்து இன்டகிரேட் ஆகுது. ஸோ இந்த பவர்ஃபுல் ஹார்ட்வேரில் இந்த 3D ஃபார்மேட் ரொம்பவே வந்து ஒரு ஹேண்ட் அண்ட் க்ளவ் மாதிரி ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து மற்ற பிராண்டில் நீங்கள் அந்த 3D ஃபார்மேட்ஸை கேட்கும்போது அதில் இருக்கிற அந்த சவுண்டோட இதில் கேட்கும்போது டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கிது. அதனால தான் உலகத்தில் ஆடியோ ஃபைல்ஸ் மத்தியில் ட்ரெனாவ்ங்கிற இந்த பிராண்டுக்கு வந்து ஒரு தனி இடம் இருக்குது. ஸோ ட்ரெனாவ் ஆல்டிடியூட் 16ல் 20 டிஸ்க்ரீட் சேனல் டீகோடிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20 XLR போர்ட்ஸ் வந்து அவுட்புட் போர்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 20 சேனல்ஸில் வந்துட்டு நீங்கள் 16 சேனல்ஸை வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கும் 4 சேனல்ஸை வந்து சப்வூஃபர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் மற்ற பிராண்டில் இருக்கிற ப்ரீ ப்ராசஸர்ஸ் பார்த்தீங்கன்னா XLR போர்ட் வந்து கொடுத்தாலுமே அது வந்து சப்வூஃபருக்குன்னு டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது. எந்த போர்ட்டையும் வந்து இவங்க டிஃபைன் பண்ணலை. ஸோ நம்மளே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி பண்ணுறோமோ, நம்ம லே அவுட் எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 4 சப்வூஃபர் வச்சு அதில் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது அதிலிருந்து வர அந்த பேஸோட அந்த டைட்னஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரிசிஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சிடும். அந்த அளவுக்கு அந்த பாஸ் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து அட்வான்ஸ்டு ரூம் ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மெயின் ஃபீச்சரே வந்து இந்த ரூம் ஆப்டிமைசேஷன் தான். ஸோ நாங்கள் வந்து கஸ்டமர் பிளேஸில் இது கான்ஃபிகர் பண்ணும்போது எல்லாமே வந்து நாங்கள் லே அவுட்டெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த மைக்கை வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரூம் மேப்பிங் சொல்லி ஒரு டூல் வந்து ரன் பண்ணுவோம். அந்த ரூம் மேப்பிங் டூல் வந்து அப்படியே 3Dயில் வந்து அந்த ரூமை வந்து டோட்டலாகவே வந்து கிரிட் பேசிஸில் மேப் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்பீக்கர் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு விஷுவலாகவே வந்து நம்மளோட சிஸ்டமோட ஸ்க்ரீனில் வந்து அதை காட்டும். அதுவும் அதோட ப்ரிசிஷன், இப்போ சென்டர் ஸ்பீக்கர் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் அதில் வந்து அவ்வளோ அப்பட்டமாக தெரியுது. அது கேலிப்ரேஷனுக்கு இவங்க கொடுத்த மைக் வந்து ரொம்பவே ஹை எண்டாக இருந்தது. அண்ட் ஜஸ்ட் இமேஜின், நம்ம இப்போ வந்து ஒரு இதில் வந்து இந்த ரூமில் கேமராலாம் எதுவுமே கிடையாது. கேமராலாம் எதுவுமே இந்த சிஸ்டமோட கனெக்டே ஆகலை. ஆனால் அந்த மைக்கில் இருந்து இப்போ ஸ்பீக்கர்லேருந்து வர அந்த பிங்க் நாய்ஸ் வந்து மைக்கில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்றது கேல்குலேட் பண்ணி அந்த ரூமில் அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எந்த பொசிஷனில் இருக்குன்றது சவுண்ட்லேயே கேல்குலேட் பண்ணி அதை வந்து ஒரு டேட்டாவாக அது கம்பைல் பண்ணி அது சிஸ்டமில் ஃபீட் பண்ணி அதை வந்து விஷுவலாக நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ப்ரிசிஷன் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அது செஞ்சது. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம லிவிங் ரூமில் தான் ஆக்சுவலாக இதை வந்து நாங்கள் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் லிவிங் ரூமில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த லே அவுட் இருக்காது. எல்லாமே வந்து முன்ன பின்ன இருக்கும். அண்ட் அது எல்லாமே வந்து கரெக்டாக இதை வந்து மேப் பண்ணி ஈவன் கணக்கில் ஒரு ஸ்பீக்கர் நகர்ந்துருந்தால் கூட அது கரெக்டாக அந்த 3Dயில் வந்து அந்த 3D லேஅவுட்டில் அது பின் பாயிண்டடாக காட்டுது. ஸோ இந்த ஸ்பீக்கர் ரியர் ஹைட் சேனல் வந்து ரியர் ஹைட் லெஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ இன்ச் வந்து தள்ளி இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் இது இருக்கணும், எவ்வளோ லெவலில் இருக்கணும், அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே பக்காவாக இது வந்து செட் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு வர அந்த சவுண்டு வந்து ஒரு சீம்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஹோம் தியேட்டரில் ஒரு ப்ராப்பர் ரூமில் கரெக்டாக நீங்கள் வந்து அந்த லேஅவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் பொசிஷன் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் எந்த விதமான டீவியேஷனும் இல்லாமல் இந்த அனாமலிஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து பேக் சரவுண்ட் ரைட்டு வந்து உங்களுக்கு சிட்டிங் பொசிஷன்லேருந்து கிட்டத்தட்ட 10 அடி தள்ளி இருக்கும். ஸோ ஆனால் லெஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி டு 4 to 5 அடி தான் தள்ளி இருக்கும். ஸோ இந்த வேரியேஷனெல்லாம் வந்துட்டு சூப்பராக இது வந்து மேப் பண்ணி கரெக்டாக அந்த சவுண்டு வந்து கொடுக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வச்சுருந்த ப்ரீ ப்ராசரில் அந்த ரைட் சரவுண்டு வந்து ரொம்ப தூரமாக கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் கேட்குற மாதிரியே இருக்காது. ஆனால் இதில் உட்காந்து பார்க்கும்போது ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸில் இருந்து வர மாதிரி அந்தளவுக்கு அது பேலன்ஸ் பண்ணி கொடுத்தது.
அது எல்லாமே ரொம்பவே ஒரு வியப்பாகவும் அதே சமயம் ரொம்பவே வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நார்மலாக இதோட வெப்சைட்லேயும் கிடைக்கும். அண்ட் ட்ரெனோவோ மாதிரி ஒரு ப்ராசஸரை பற்றி நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பேசிக் நாலேஜ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ திருப்பியும் ரெப்பிட்டேட்டிவாக இதில் அந்த XLR கனெக்ஷன் இதுக்கு, RCA கனெக்ஷன் இதுக்குன்னு சொல்லி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ப்ராசஸரில் என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு சில கனெக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து கேலிப்ரேஷனுக்கு யூஸ் ஆகும், ஆட்டோமேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஹேவிங் செட் தட், இந்த ப்ரீ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு கொடுக்குற அந்த பணம் வந்து இதோட பிராண்ட் வேல்யூக்காக கிடையாது. இதில் இருக்கிற ஹார்ட்வேர் வந்து அந்த அளவுக்கு சொஃபஸ்டிகேட்டட் ஹார்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் அண்ட் ரொம்பவே ப்ரீமியம் தான். ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த 3D ஃபார்மேட்ஸை வந்து இவங்க வந்து தோளில் சுமந்து வந்திருக்காங்க. ஆஸ் அ பிராண்டாகவும் சரி, அதுக்கு நிறைய செலவும் பண்ணியிருக்காங்க. நிறைய R&D வந்து கணக்கு பார்க்காம செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக அந்த ப்ரைஸிங்கில் ஏற தான் செய்யும். நம்ம இதில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இது யாருக்கான ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவுட்ரைட்டாக பணம் ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, பட்ஜெட் ஒரு ஆப்ஜெக்டே கிடையாது, எனக்கு குவாலிட்டி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கண்ணை மூடிட்டு போகலாம். இதோட ஒரு பெஸ்ட்டு பிராண்டு வந்து இந்த 3D ஃபார்மேட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுற பிராண்டு வந்து வேறு எதுவுமே கிடையாது. இந்தளவுக்கு ஒரு ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சீம்லெஸ்ஸாக இன்டகிரேட் ஆகி ஒரு வேறு விதமான ஒரு வேறு லெவலான சவுண்டு வந்து கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு சொஃபிஸ்டிகேஷன் கொடுக்கறதுனா அது வந்து ட்ரெனோவோ தான். ஸோ அதில் எந்த விதமான டீவியேஷனும் இல்லை. ஸோ இது வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். அண்ட் இது வந்து எல்லாருக்குமான ப்ராடக்ட் கிடையாது. யாரும் வந்து குவாலிட்டி தான் முக்கியம், எனக்கு பணம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு குவாலிட்டி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரெனோவோக்கு போகலாம். இந்த ப்ராடக்ட் இப்போ வந்து கஸ்டமரோட பிளேஸ்க்கு போக போகுது. ஸோ அங்கே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அரண்டல் இருக்குது. அங்கே அவர் வந்து ஆந்தமோட AVM 70யோட வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதுவுமே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரீ ப்ராசஸர் தான். பட் அதோட பெஸ்ட்டு என்னன்னு பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாஜிக் அண்ட் மோஸ்ட் சென்சிபிள் அப்கிரேட் வந்து இது தான், ட்ரெனோவோ தான். அவர் அதுக்கு நடுவில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தார். இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லி நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். பட் நாங்கள் வந்து சொன்னோம், சார் போகிறீங்க இதுக்கு மேலே பெஸ்ட்டுன்னு போயிடுங்க, அதுக்கப்புறம் யூ வில் கெட் செட்டில்டு தேர். அதுக்கு மேலே உங்களோட அந்த ஆடியோ, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஆடியோக்கான அந்த தேடுதல் வேட்டை வந்து இதோட நிறைவேறும். ஸோ இது ரொம்ப நிறைவாக இருக்கும். அதனால் இது வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பிராண்டை பற்றி அவர் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு வருஷமாக நடக்குது. அண்டு கடைசியில் இதுதான் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்ததுன்னு சொன்னார் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு. Your sweat soaking through the floor. Buried in your bones, there's an ache that you can't ignore. Taking your breath, stealing your mind, and all that was real is left behind. The fight, it's coming for your own emotion. It's here this moment, don't care what comes after. Beyond our 3 dimensions. All you can do is record and observe.
ஸோ ஏறக்குறைய இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாரும் ட்ரெனோவ் வந்து யூடியூப்பில் போடலை. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வரும். அண்ட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் நம்ம வாங்குவோமா அப்படின்றது இது வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு இந்த கடலில் வந்து உள்ளே போகிறோம், டீப் டைவ் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து தான். பட் இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கும்போது பட்ஜெட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கவே கூடாது. ஸோ ரொம்பவே வந்து ஒரு எக்ஸிபரண்ட் பட்ஜெட்டில் தான் வரும். இது நான் இப்போயே சொல்லிடுறேன், எல்லாருக்குமான ப்ராடக்ட் இது கிடையாது. பட் இந்த வீடியோ மூலிமா இந்த மாதிரியும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்ம ஊரில் இதெல்லாம் கிடைக்குதுன்றது ஒரு புரிதலுக்காக தான், ஒரு நாலேஜ்க்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் இது வேணும்னா எங்களை மாதிரி அஃபிஷியல் ரீசெல்லர்ஸ் கிட்ட வாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபேக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நான் வாரண்டி ப்ராடக்ட்ஸை வாரண்டின்னு சொல்லி பொய் சொல்லி விற்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு கையே வைக்க முடியாது. நாளைக்கு எதனா இஷ்யூ ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி இந்த பிசி மாதிரியான கன்சோல் வந்து பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசனே வந்து நாளைக்கு எதனா இஷ்யூ ஆச்சுன்னா இது வாரண்டி ப்ராடக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ட்ரெனோவில் இருந்தே உங்களுக்கு ரிமோட்டில் எடுத்துருவாங்க. இந்த டோட்டல் சிஸ்டம் அப்படியே ரிமோட்டில் கனெக்ட் ஆகிடும். அண்ட் என்ன இஷ்யூ இருக்குன்றதை அவங்களே டயக்னோஸ் ரன் பண்ணி, சப்போஸ் ஹார்ட்வேர் போயிடுச்சுன்னா அவங்க இங்கே இருக்கிற அஃபிஷியல் ரீசெல்லர்ஸ், எங்களை மாதிரி ரீசெல்லர்ஸ்க்கு அந்த பார்ட் அமைச்சிருவாங்க. அண்ட் அவங்களோட டெக்னீஷியனையும் வச்சு அதை அப்படியே மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான சப்போர்ட் வந்து இதுக்கு இருக்குது. அண்ட் அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸை வந்து ரொம்ப ப்ரீமியமாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கரெக்டான சேனல் வழியாக வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு எதனா யார் வந்து இதுக்கான கரெக்ட் அஃபிஷியல் டீலருன்றது கண்டிப்பாக கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டம் அதை கண்டுபிடிக்கிறது. பட் ஈஸியஸ்ட் வே என்னென்னா, இவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு இந்தியாவில் யாரும் வந்து ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றதை பாருங்கள். அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு, நான் இந்த ரீஜனில் இருக்கேன், நான் சவுத் இந்தியாவில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன், எனக்கு இங்கே யார் ஆத்தரைஸ்ட் ரீசெல்லர்ஸ்ன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டாங்களாலே அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆத்தரைஸ்ட் ரீசெல்லர்ஸ் கொடுப்பாங்க. ஆர் உங்களோட நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு யார் எங்களை மாதிரி ரீசெல்லர்ஸ் கிட்ட அவங்க கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் எங்களோட ரீஜன், தமிழ்நாடு ரீஜனில் நீங்கள் ஃபாலோ ஆகுனீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு உங்களை நாங்களே வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் சைட்டுக்கு வந்து பார்த்துட்டு இதோட ஃபீஸிபிலிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் மோரோவர் இதோட ப்ரைஸிங்லாம் வந்துட்டு கோட் பேசிஸில் தான் வந்து வரும். ஏன்னா இது வந்து ஹையர் பட்ஜெட்டில் வரதுனால. ஸோ கஸ்டமர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கம்பெனியில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களோட ப்ரைஸிங்கே வாங்க முடியும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இண்டிவிஜுவல்ஸ்க்கே மாறும், ரீஜன் டு ரீஜன் வந்து ப்ரைஸிங் மாறும். ஸோ ஒரு நிலையான ப்ரைஸ் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து கோட் கொடுத்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி அப்படி தான் நம்ம வந்து இதோட ப்ரைஸ் வந்து வாங்க முடியும். இதெல்லாம் அஃபிஷியல் சேனலில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ சப்போர்ட்லாம் வந்து ஃபெனாமினலாக இருக்கும். ரொம்பவே வந்து ஒரு ப்ரீமியம், ஒரு BMW இல்லை ஆடியோ இல்லை பென்ஸோ நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு சப்போர்ட் வந்து நீங்கள் ஒரு ப்ரீமியம் லெவலில் இருக்கும் அதுக்கான சப்போர்ட்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி லெவலில் நீங்கள் சப்போர்ட் தான் இதுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்பவே திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுறேன், திரும்ப இது ஏன் எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது. என்ன சொல்கிறது, ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸில் இல்லாமல் சிங்கப்பூர், மலேசியாவில் இருந்தோ இல்லை மிடில் ஈஸ்டில் இருந்தோ ரீஃபர்பிஷ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. அது வந்து டோட்டலாக இல்லீகல் மட்டும் இல்லை, அன்எத்திக்கல். அண்ட் ஆல்சோ கஸ்டமருக்கு வந்து அது ஏமாற்றி விற்கிறாங்க, புதுசுன்னு சொல்லி பொய் சொல்லி விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லேயே வந்து பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கஸ்டமர் ஆகிய நீங்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். ஸோ ஹை அண்ட் ப்ராடக்ட், இது வந்து ப்ராடக்ட் கிடைக்கிறதே கஷ்டம், இதெல்லாம் இவங்க வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அதில் அந்த வலையில் வந்து போய் விழுந்துடாதீங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒரு ரைட் சேனல், இவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து செலவு பண்ணும்போது ஒரு ரைட் சேனல் வழியாக நீங்கள் போகிறது, நான் சொன்ன இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கலாம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபாக இருக்கும். ஸோ ஹேவிங் செட் தட், இதோட இந்த வீடியோ நிறைவேறுது. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ப்ராடக்டோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராசஸர் பற்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு ஜென்ரலாகவே ஹோம் தியேட்டர் பற்றி எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸர் ஆர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.